உறையூரில் கோலாகலமாக தொடங்கிய ஜேஷ்டாபிஷேக விழா. காவிரியிலிருந்து புனித நீர் எடுத்து வந்த பக்தர்கள். முழு செய்தித் தொகுப்பு. வணக்கம், இது உங்கள் ஆன்மீக செய்தித் தொகுப்பு. திருச்சி உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோயிலில் ஜேஷ்டாபிஷேக விழா கோலாகலமாக தொடங்கியது. அதிகாலை காவிரி நதியிலிருந்து வேத மந்திரங்களுடன் புனித நீர் எடுத்து வரப்பட்டு மேளதாளங்களுடன் கோயிலுக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா முழக்கத்துடன் தரிசனம் செய்தனர். இந்த புனித தீர்த்தம் இன்று நடைபெறும் ஜேஷ்டாபிஷேக திருமஞ்சனத்தில் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த வைபவத்தின் முழு நிகழ்வுகளையும் அதன் ஆன்மீக மற்றும் வரலாற்று பின்னணியையும் விரிவாக பார்க்கலாம். உறையூரிலிருந்து நேரலை. திருச்சி மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க உறையூரில் அமைந்துள்ள அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஜேஷ்டாபிஷேக விழா இன்று அதிகாலை ஆன்மீக உற்சாகத்துடன் தொடங்கியது. அதிகாலை முதலே பக்தர்கள் கோயிலில் திரண்டனர். கோயில் வளாகம் முழுவதும் மலர் அலங்காரங்கள், மங்கள இசை மற்றும் வேத மந்திரங்களால் பக்தி நிறைந்த சூழல் நிலவியது. அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியார்கள் மற்றும் வேதபாராயண குழுவினர் விழாவிற்கான முன்னேற்பாடுகளை நிறைவு செய்தனர். வரலாற்று பின்னணி. உறையூர் 108 திவ்யதேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் புனித தலம். இத்தலத்தில் மூலவராக அழகிய மணவாள பெருமாள் அருள்பாலித்தாலும் இங்குள்ள தனிச்சிறப்பு கமலவல்லி நாச்சியாருக்கே முதல் மரியாதை வழங்கப்படுவதாகும். ஸ்தல புராணத்தின்படி சோழ மன்னன் நந்த சோழனின் மகளாக கமலவல்லி நாச்சியார் அவதரித்து ஸ்ரீரங்கநாதரை மணமகனாக அடைய விரும்பி தவம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அவரது பத்தியை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீரங்கநாதர் மணமகன் கோலத்தில் வந்து திருமணம் செய்து கொண்டார் என்பதே இந்த திருத்தலத்தின் முக்கிய வரலாற்று சிறப்பு. இதன் காரணமாக உறையூர் நாச்சியார் கோயில் என்ற பெயராலும் பக்தர்களிடையே அறியப்படுகிறது. ஜேஷ்டாபிஷேக விழா சிறப்பு என்ன? ஆனி மாதத்தில் நடைபெறும் ஜேஷ்டாபிஷேகம் இந்த திருக்கோயிலின் முக்கிய ஆண்டு விழாக்களில் ஒன்றாகும். இந்த நாளில் பெருமாளுக்கும் நாச்சியாருக்கும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறும். ஆகம மரபின்படி காவிரி நதியிலிருந்து கொண்டு வரப்படும் புனித தீர்த்தம் திருமஞ்சனத்தின் முதன்மை தீர்த்தமாக கருதப்படுகிறது. இதற்காகவே அதிகாலை காவிரி கரையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்தம் எடுக்கப்படுகிறது. காவிரி கரையில் நடைபெற்ற நிகழ்வுகள் மாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை. அதிகாலை கோயில் நிர்வாகத்தினர், அர்ச்சகர்கள் மற்றும் வேதபாராயண குழுவினர் காவிரி கரையை அடைந்தனர். முதலில் காவிரி தாய்க்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சங்கல்பம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் ஓதப்பட்ட நிலையில் புனித கலசங்களில் காவிரி நீர் நிரப்பப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கலசங்களுக்கு மஞ்சள், குங்குமம் மற்றும் சந்தனம் பூசப்பட்டன. அதன் பின்னர் நாதஸ்வரம், தவில் மற்றும் மேளதாள இசையுடன் புனித நீர் ஊர்வலமாக கோயிலை நோக்கி எடுத்துச் செல்லப்பட்டது. ஊர்வலத்தின் வழியெங்கும் பக்தர்கள் மலர்கள் தூவி வரவேற்றனர். கோவிந்தா, ரங்கா என்ற பக்தி முழக்கங்கள் இடைவிடாமல் ஒலித்தன. கோயிலில் நடைபெற்ற வரவேற்பு. கோயிலை அடைந்த புனித கலசங்களுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. வேதபாராயணம் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தம் முழங்கிய நிலையில் தீர்த்தம் யாகசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பின்னர் இந்த தீர்த்தம் ஜேஷ்டாபிஷேக திருமஞ்சனத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கோயில் வட்டாரங்கள் தெரிவித்தன. பக்தர்கள் ஒழுங்காக வரிசையில் நின்று இந்த அரிய தருணத்தை தரிசித்தனர். பக்தர்களின் பங்கேற்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்றனர். பல குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து தரிசனம் செய்தனர். திருமண தடை நீங்கவும், குடும்ப நலன், ஆரோக்கியம் மற்றும் செழிப்பு வேண்டியும் பக்தர்கள் பிரார்த்தனை செய்தனர். கோயில் நிர்வாகம் பக்தர்களுக்கான தரிசன ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தது. ஆன்மீக முக்கியத்துவம். வைணவ மரபின்படி ஜேஷ்டாபிஷேகத்தை தரிசிப்பது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. காவிரி தீர்த்தத்தால் நடைபெறும் திருமஞ்சனம் இறையருளின் அடையாளமாக பக்தர்களால் மதிக்கப்படுகிறது. இந்த வைபவத்தை தரிசிப்பதால் குடும்ப ஒற்றுமை, செல்வ வளம், மன அமைதி மற்றும் இறைநம்பிக்கை அதிகரிக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். திருச்சி உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோயிலில் நடைபெற்ற ஜேஷ்டாபிஷேக விழாவின் முதல் நிகழ்வான காவிரியிலிருந்து புனித நீர் எடுத்து வரும் வைபவம் ஆன்மீக உற்சாகத்துடனும் பக்தர்களின் பெரும் திரளுடனும் நடைபெற்றது. இந்த புனித தீர்த்த
காலம் தொடர்ந்து நடைபெறும் ஜேஷ்டாபிஷேக திருமஞ்சனத்தில் பயன்படுத்தப்பட உள்ளது. இவ்வாறு வரலாறு, ஆகம மரபு மற்றும் பக்தி ஆகிய மூன்றையும் இணைக்கும் இந்த வைபவம் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து வருகிறது. இது உங்கள் ஆன்மீக செய்தி தொகுப்பு. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை விரும்புங்கள், பகிருங்கள். மேலும் இதுபோன்ற கோயில் விழாக்கள், திவ்யதேச செய்திகள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். நன்றி, வணக்கம். வருஷாபிஷேகம் அப்படி